I got stranded alone in Delhi with a dead phone and a complete stranger took care of me. So I booked a sleeper bus to get back to Rishikesh. அந்நிய நாட்டினர் பலரும் இந்தியாவை பற்றி பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கும் வேளையில் நம் நாட்டின் உண்மையான அடையாளமாக விளங்குவது விருந்தினரே தெய்வம் என்ற உயரிய பண்பாடுதான். முகம் தெரியாத ஒரு புதியவரிடம், குறிப்பாக எல்லை கடந்து நம் தேசத்திற்கு வரும் வெளிநாட்டினரிடம் இந்திய மக்கள் காட்டும் அளவற்ற அன்பும் சுயநலமற்ற விருந்தோம்பலும் உலக புகழ்பெற்றவை. அப்படி ஒரு நெகிழ்ச்சியான மனிதநேயமிக்க உண்மை சம்பவத்தை இப்போது பார்ப்போம். அமெரிக்காவை சேர்ந்த சியரா லிலியன் என்ற பெண் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. டெல்லியில் தனியாக தவித்தேன், இந்திய மக்களின் அன்பால் காப்பாற்றப்பட்டேன் என்ற தலைப்பில் அவர் அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். அவர் ரிஷிகேஷ் செல்வதற்காக ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் முன்பதிவு செய்திருந்தார். ஆனால் அந்த பஸ் வழியில் 2 முறை பழுதடைந்தது. இதனால் வேறு வழி இல்லாமல் மீதி பயணத்தை தொடர அவர் ஒரு உபர் டாக்ஸியை வரவழைத்தார். டாக்ஸிக்காக காத்திருந்த நேரத்தில் சியாராவின் மொபைல் போன் சார்ஜ் தீர்ந்து அணைந்து விட்டது. முன்பின் தெரியாத இடத்தில் தனியாக என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் பயந்து போய் தரையில் அமர்ந்து விட்டார். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. அங்கே இருந்த ஒரு நபர் சியராவின் நிலைமையை புரிந்து கொண்டு அவரிடம் வந்து எங்கள் அலுவலகத்திற்குள் வந்து அமருங்கள் என்று அன்போடு அழைத்தார். அவர் சியராவை உள்ளே அழைத்து சென்று குடிக்க சூடாக ஒரு டீ கொடுத்தார். மொபைலை சார்ஜ் செய்ய உதவி செய்தார். போன் ஆன் ஆனதும் டாக்ஸி டிரைவரை தொடர்பு கொண்டு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வருவதற்கான வழியை அவரே விளக்கி பேசினார். டாக்ஸி வர இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததால் அந்த நபர் சியராவிடம் என்னுடைய பசுமாடுகளை பார்க்கறீங்களா என்று கேட்டார். சியராவும் சம்மதித்து அவரோடு சென்றார். அங்கே ஒரு மாட்டு தொழுவத்தில் 2 மணி நேரத்திற்கு முன்புதான் ஒரு கன்றுக்குட்டி பிறந்திருந்தது. அதை பார்த்து சியரா நெகிழ்ந்து போனார். அடுத்ததாக அந்த நபர் எங்கள் கோவிலை பார்க்கறீங்களா என்று கேட்க சியராவும் ஆர்வமாக சென்றார். அது ஆஞ்சநேயர் கோவில். தொடர்ந்து அங்கிருந்த ஒரு சிறிய நர்சரியையும் அவர் சுற்றி காட்டினார். இதையெல்லாம் பார்த்த சியாராவுக்கு இந்திய மக்களின் அன்பு கலந்த உபசரிப்பை நினைத்து கண்கள் கசிந்து விட்டன. கடைசியாக டாக்ஸி வந்ததும் அந்த நபர் சியாராவுக்கு வீட்டிலேயே தயாரித்த சுவையான மோர் பாட்டிலை கொடுத்து அன்போடு வழி அனுப்பி வைத்தார். சியாரா தன் வீடியோவில் இந்தியாவிற்கு போக பயமாக இல்லையா என்று என்னிடம் யாராவது கேட்டால் எனக்கு இப்போது சிரிப்பு தான் வரும். ஏனென்றால் என் வாழ்நாளில் இந்திய மக்கள் காட்டிய அளவிற்கான அன்பையும் பாசத்தையும் நான் எங்குமே பார்த்ததில்லை. அவர்கள் எப்போதும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். ஒரு புதியவரை கூட தங்கள் குடும்ப உறுப்பினர் போல வீட்டிற்குள் வரவேற்பார்கள். இந்தியா உலகிலேயே மிக சிறந்த இடம் என்று நான் சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணம். ராம் ராம் என்று நெகிழ்ச்சியோடு கூறியுள்ளார். உலகம் முழுவதும் இந்தியர்கள் மீது எவ்வளவு வெறுப்பு பரப்பப்பட்டாலும் இது போன்ற சம்பவங்கள் தான் இன்னும் அன்பும் மனிதநேயமும் உயிரோடு இருப்பதை நினைவூட்டுகின்றன என பலரும் நெகிழ்ச்சியுடன் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.